ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சூர்யா பற்றி அவர்களை பற்றி தான் வீடியோவை பேச போகிறோம். சூர்யா ரைஸ் ஆஃப் ஃபால்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வீடியோ அடுத்த லெவலுக்கு போகும். லைக் தட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக சூர்யா அவர்களுக்கு எந்த படம் ஹிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 தான் ஹிட் ஆச்சு. ஏன்னா சிங்கம் 2க்கு அடுத்து அவருக்கு எந்த படமும் பெருசாக தியேட்டரில் ஹிட் ஆகலை. அது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் தான் இருக்குது நம்ம சூர்யா அவர்களுக்கு. அதுக்குன்னு நம்ம சூர்யா அவர் ஹிட்டே கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவரோட பயணங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1997 நேருக்கு நேரில் ஸ்டார்ட் ஆகுறாரு. அந்த படத்தில் அவருக்கு ஒரு கலவையான விமர்சனம் தான் பெறுறாரு. அந்த படத்தில் அவருக்கு ஆடத் தெரியல, ஒழுங்காக டெலிவரி பேச தெரில, அப்படி இப்படின்னு அப்போது காலகட்டத்தில் விமர்சனங்கள் அவரை பற்றி நிறையா வந்துச்சு. அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா அவர் தன்னைத்தானே செதுக்கி ஒரு படம் வந்த படம்னா நந்தா பாலா அவர்கள் கூட இணைகிறாரு. பாலா அவர்களோடு இணைந்தவுடன் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா சூர்யா மாதிரி ஒரு நடிகை இருக்கான்னு ஒரு படம் சொன்ன படம்னா நந்தான்னு ஒரு படம் தான். நந்தா படத்துலேருந்து தான் அவருக்கு ஒரு மைல் ஸ்டேஜே ஆகுது. அதுக்கடுத்து அவரோட படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான படங்கள் தான். காக்கல்னா ஒரு அன்பு செழியன் ஒரு கேரக்டர் பண்ணுவார். போலீஸ் கட்டப்பில் ஒரு பயங்கரமான இது பண்ணியிருப்பார் நம்ம ஜிவிஎம் கூட சேர்ந்து. அதெல்லாம் வேறு லெவலான படம் அந்த காலகட்டத்தில். அதுக்கடுத்தபடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மௌனம் பேசியது அந்த படம் வேறு லெவலான படம் தான். ஏன்னா மௌனம் பேசியது படத்துக்கு அடுத்து தான் ஒரு லேடிஸ் ஃபேன்ஸ்லாம் சூர்யா அவர்களுக்கு உருவானாங்க. அடுத்து உன்னை நினைத்தெல்லாம் வேறு லெவலான படம். ஏன்னா அதில் பயங்கரமாக நடிச்சிருப்பார். ஒரு டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பயங்கரமாக ஒரு காமெடி சென்ஸாக இருக்கட்டும், ஒரு எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், பயங்கரமாக நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் பயங்கரமாக பின்னிருப்பார் அந்த படத்தில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ படம்லாம் சரியாக போகல. அதுக்கடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு படங்கள் ஜானரில் பண்ணுறாரு. வேல், கஜினி போன்ற படங்கள் அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போனால் கஜினிலாம் ஒரு சஞ்சய் ராமசாமி ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகுது. ஒரு இந்தியா லெவலுக்கு அந்த படத்தை கொண்டு போனாங்க கஜினின்னு ஒரு படம். ஏன்னா அது ரீமேக் பண்ணி அமீர்கான் ஹிந்தியில் நடிச்சிருந்தார். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் கஜினி படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுக்கு வேல் பயங்கர ஹிட்டு. ஏன்னா வேல்னால் ஒரு கமர்ஷியல் ரீதியாக இணையிற. ஏன்னா நம்ம ஹரியோட சேர்ந்து 6 படம் ஃபஸ்ட்டு பண்ணார். 6க்கு அடுத்து 2வது முறையாக இணைந்த படம் வேல் படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் அந்த படம் ரீச் ஆகி மாபெரும் வெற்றி பெறுது. சூர்யாவிற்கு அந்த காலகட்டத்தில் பொற்காரம். நம்ம சூர்யா சார் கிராப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001 முதல் 2013 வரை அவருக்கு ஒரு பொற்காலம் தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் பார்க்காத ஒரு ஹிட்டும் கிடையாது, பிளாக் பஸ்டரும் கிடையாது. ஏன்னா எல்லா படமும் அவருக்கு இறங்கின படங்கள் ஃபுல்லாக பயங்கர ஹிட். ஏன்னா வாரணமாயிரம், அயன், ஆதவன் போன்ற படங்கள்லாம் ஒரு கல்ட்டு கிளாசிக்கான மூவி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துல இருந்தவர்னா நம்ம சூர்யா அவர்கள் தான். 2006 2010 வரை சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் பீரியடில் சூர்யா அவர்கள் நம்பர் 1 பிளேஸில் தான் இருந்தார். ஏன்னா அவரோட கதைக்களங்கள் அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அஜித்துகள் தோல்வியில் இருக்கும் போல் சூர்யா அவர்கள் தான் நம்பர் 1 இடத்துலன்னா அவங்களுக்கு மேலே ஒரு மார்க்கெட் உருவாக்கி வச்சுருந்தார். ஏன்னா இப்போ அவருக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்ற மொழிகளையும் அவருக்கு பயங்கர மார்க்கெட்டில் இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா அயன், ஆதவன், சிங்கம் காலகட்டத்திலலாம் அவர் பயங்கர பீக்கில் இருந்த காலகட்டம். ஏன்னா சூர்யா அவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு அந்தஸ்தில் இருந்தார் அந்த டைமில். ஏன்னா அந்த 2013 வரை அவர் ஒரு பீக்கில் இருந்த காலகட்டம் தான். ஏன்னா அதுக்கடுத்து 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சான் ஒரு படம் வருது. அஞ்சான்லேருந்து அவருக்கு அவரோட கிராப்பே அழியுது. ஏன்னா அஞ்சான் போன்ற ஒரு இது ஒரு தோல்வி படம் கொடுத்தது அதுக்கடுத்து அவருக்கு 24 மாஸ் போன்ற படங்கள் அவருக்கு அவ்வளோக்கா கை கொடுக்கல. அவரோட தியேட்டர் டிக்கெட்டு ரொம்ப கம்மியாகுது. சூர்யா செய்த தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடி அவங்க கிட்டு கொடுத்த டேரக்டர் கூட அவர் இணையலை. ஏன்னா ஹரி போன்ற டேரக்டர் அவருக்கு ஒரு பயங்கர ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. அவர் கூட அவர் இணையலை மறுபடி. ஏன்னா சிங்கம் 3க்கு அடுத்து அவர் மறுபடி இணையலை. ஏன்னா மறுபடியும் ஒரு படம் பூஜை பண்ணாங்க. அந்த படம் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த படம் அருவான்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் பண்ணுவாங்கன்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த படம் அந்த படமும் நடக்கலை. ஏன்னா அது மிகப்பெரிய தவறாச்சு. அதுக்கடுத்த படி பார்த்தீங்கன்னா பாலா கூட வணங்கான்
வணங்கான் படமும் அவர் தான் பண்ண வேண்டியது. அந்த படத்துலேயே அவர் ஏதோ பிரச்சனையினால வெளியே வந்துட்டார். அதுக்கடுத்து படம் பார்த்தீங்கன்னா நம்ம துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரமும் அவர் தான் பண்ண வேண்டிய படம். அவர் பண்ண வேண்டிய படம் தான். அதையும் அவர் பண்ணல. அது ரொம்ப அவருக்கு இதுதான் சூர்யாவோட சினிமா கிராப்பே ரொம்ப மாத்திருச்சு. ஏன்னா, அவரு ஹிட்டு குடுத்த டைரக்டர் கூட மறுபடியும் இணையல. இணைஞ்சிருந்தா அவரோட சினிமா கிராப்பு இதுக்கு இந்த 10 வருஷத்துல இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா, சூர்யா வந்து 10 வருஷம் ஒரு ஹிட்டு குடுக்க ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்காரு. அது இல்லாம அவரு 2 நல்ல படமும் குடுத்துருக்காரு. அந்த படம் ஓடிடில குடுத்தது தான் மிகப்பெரிய தப்பா கருதப்பட்டுச்சு. ஏன்னா, இப்போ வந்து ரீசெண்டா வெளியான கங்குவா படம் பயங்கர ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிப்போச்சு. ஏன்னா, அந்த படம் மக்களுக்கு வந்து பயங்கரமா பிடிக்கல. அப்படி இப்படின்னு கழுவி ஊத்திட்டாங்க. ஏன்னா, அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் தான். ஏன்னா, சூர்யா வந்து ஒரு காலகட்டத்தில எப்படிப்பட்ட ஒரு கலைஞர்னா அது சொல்லி தேவையில்ல. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில இருக்கவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா, அவர் வந்து ஒரு காலகட்டத்தில மௌனம் பேசியது, ஜில்லுன்னு ஒரு காதல், ஆயுத எழுத்து போன்ற படங்கள்லாம் பண்ணிய சூர்யா தான். ஏன்னா, அத வந்து நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா, இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு தோல்வியில இருக்கும் போல நம்ம வந்து பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, ஒரு கங்குவா போன்ற படங்கள் வந்து சரியா போலேன்னா, அவருக்கு மறுபடியும் அந்த இடத்துல நிக்க தெரியும். ஏன்னா, ஒரு ஹிட் குடுத்தா போதும். அவர் வந்து மறுபடியும் நிக்க தெரியும். ஏன்னா, கங்குவா படத்த போட்டு பயங்கரமா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. ஏன்னா, ஓவரா நெகட்டிவ்ங்க. ஏன்னா, கங்குவா படத்துக்கு இவங்க குடுத்த பில்டப்பும் அப்படிதான். ஏன்னா, அவரு ஞானவேல் ராஜா வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, 1000 கோடில 2000 கோடி அடிக்கும்னு அவரு ஒரு படத்த சாதாரணமா விட்டுருந்தா கூட ஒரு நார்மலா ஓடியிருக்கும். ஏன்னா, இவங்க பேசின பேச்சுக்கே படத்த போட்டு பாடாப்படுத்திட்டாங்க. அது இல்லாம அந்த படம் வந்து யாருக்கும் கனெக்ட் ஆகல. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. அடுத்தடுத்து சூர்யா வந்து நடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா, நடிச்சு முடிச்சிட்டாரு. நம்ம கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில. அந்த படம் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த படம் தான் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் மூவியா அமையுமான்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி கூட சூர்யா 45 நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது வந்து இப்போ ரீசெண்டா ஷூட்டிங் போய்க்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்கும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஏன்னா, அந்த படத்தில யார் யார் நடிக்க பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரிஷா அவர்கள் நடிக்கிறாங்க ஹீரோயினா. மற்ற பெரும் யோகி பாபு நெறைய ஸ்டார் காஸ்ட் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம நம்ம இசை வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து வெளியே போயிட்டாரு. இப்போ வந்து சாய் அபயங்கர் வந்து இணைஞ்சிருக்காரு. அவரும் இந்த இந்த காலகட்டத்துக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இயக்கியிருக்காங்க. ஏன்னா, அவருக்கு வந்து இதுதான் செகண்ட் மூவியா இருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு படம் லாரன்ஸ் கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2வது படத்திலே நம்ம ஆர்ஜே பாலாஜி மிகப்பெரிய ஒரு இதில பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சூர்யா அவர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு இசை. ஏன்னா, இந்த படம் வந்து பயங்கரமா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா, எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அப்படி தான் இருக்கு. அது இல்லாம சூர்யா 44ம், சூர்யா 45ம் சூர்யாவுக்கு வந்து கம்பேக்கு மூவியா அமையுமா? உங்களோட கமெண்ட் பாக்ஸில கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸில தெரிவிங்க. ஏன்னா, சூர்யா சூர்யா முந்தைய படங்கள் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? அந்த படத்தையும் கமெண்ட் பாக்ஸில பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்